Hello viewers, welcome to Be a Book. This is Mohana Lohanathan. நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் ரிவிஷன் தான் பண்ண போறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் நெருங்கிடுச்சு. ஸோ இப்போல இருந்தாவது ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரலாறு பகுதியில சிந்து சமவெளி நாகரிகம் தான் பார்க்க போறோம். சிந்து சமவெளி நாகரிகம் எந்தெந்த புக்ல எல்லாம் கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்லயும் இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்லயும் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத நீங்க படிச்சுக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட்லயே உங்களுக்கு ஒரு 80% கவர் ஆயிடுது. 6th ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரியும் இருக்கும், ஈஸியா புரியுற மாதிரியும் இருக்கும். நீங்க இத கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா 9th 11th படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 9th 11thல இங்க இருக்க அதே கண்டென்ட் தான் அங்கேயும் இருக்கு, பட் 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இத கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் மாதிரி 9th 11th நீங்க எடுத்துக்கலாம். சோ அந்த 3 லெசன்ஸ் நீங்க படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இது மறக்காம ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்துல 6th ஸ்டாண்டர்ட் புக்ல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம். இதுதான் முதல்ல தோன்றிய நாகரிகமா அப்படின்னா சொல்ல முடியாது. சோ உலகோட தொன்மையான நாகரிகங்கள்ல 4 நாகரிகங்கள் இருக்கு. சோ அதுல முதன்மையா இருக்கக்கூடிய நாகரிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசபடோமிய நாகரிகம். இந்த மெசபடோமிய நாகரிகத்தோட ஆண்டு பாத்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் 3500 இருந்து 2000 வரைக்கும். இந்த ஆண்டுகள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பொருத்துகளை கேட்க பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப மெசபடோமிய நாகரிகம்னா 3500 இருந்து 2000 வரைக்கும் இருக்கிறது தான் மெசபடோமிய நாகரிகம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம். இது கிமு 3300 இருந்து 1900 வரைக்கும் இருக்கிறது தான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம். இதுக்கு அடுத்து எகிப்து நாகரிகம் கிமு 3100 இருந்து 1100 வரைக்கும் இருக்கிறது எகிப்து நாகரிகம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுதான் சீன நாகரிகம். இது கிமு 1700 இருந்து 1122 வரைக்கும் இருந்ததுதான் வந்து இந்த சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன நாகரிகம் பார்த்தா மெசபடோமிய நாகரிகம், அதுக்கடுத்து சிந்து நாகரிகம், அதுக்கடுத்து எகிப்து நாகரிகம், அதுக்கடுத்து சீன நாகரிகம். அப்போ மெசபடோமிய நாகரிகத்துக்கான காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 இருந்து 2000 வரைக்கும். அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம்னு பாத்தீங்கன்னா 3300 இருந்து 1900 வரைக்கும். அதுக்கடுத்து எகிப்து நாகரிகம் 3100 இருந்து கிமு 1100 வரைக்கும். சீன நாகரிகம் லாஸ்டா 1700 இருந்து 1122. இந்த நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது எல்லாத்தையும் நதிக்கரை நாகரிகங்கள் சொல்றாங்கன்னா, இந்த நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரையில தோன்றி செழித்து வளர்ந்த நாகரிகங்கள். அதனாலதான் வந்து நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே காலக்கோடு இப்ப நம்ம பார்த்ததே தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் அகைன் நீங்க பாத்துக்கோங்க இத. மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். ஓகேங்களா? அப்போ ஆரம்ப காலத்துல இந்த நாகரிகங்கள் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுக்களா வாழ ஆரம்பிச்சாங்க. குழுக்களா இருந்தவங்க பல குழுக்கள் சேர்ந்து ஒரு சமுதாயங்களா மாறி உருவாக ஆரம்பிச்சாங்க. சமுதாயங்கள்லாம் சேர்ந்து நாகரிகங்களா ஒரு மாறுச்சு. ஓகேங்களா? இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்டோ அதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருக்கேன். ஸ்டோரி அப்படியே கேட்டுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மக்கள் ஏன் நதிக்கரையில குடியேறினாங்க? நம்ம பார்த்தோம் எல்லாமே நதிக்கரை நாகரிகங்கள். அப்ப ஏன் மக்கள் நதிக்கரையில குடியேறுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னு தெரியணும். உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல 3 ரீசன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வளமான மண். அவங்க வேளாண்மை செய்யறதுக்கு ஏதுவான வளமான மண் அங்க இருந்துச்சு. அடுத்து ஆறுகள்ல பாயக்கூடிய அந்த நன்னீர் குடிப்பதற்கும், அவங்க வளர்த்துற கால்நடைகளோட தேவைகளுக்கும், நீர் பாசனத்திற்கும், வேளாண்மை பாசனத்திற்குமே வந்து பயன்பட்டுச்சு. அதனால நீருக்காக அவங்க நதிக்கரை ஓரங்கள்ல குடியேறினாங்க. அடுத்து 3வது காரணம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்கு ஏற்றதாக இருந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த 3 ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ரீசன் வளமான மண், செகண்ட் வாட்டருக்காக நன்னீருக்காக குடிக்கிறதுக்கும் கால்நடைகளுக்கும் பாசனத்திற்கும், அடுத்த 3வதா என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்காக நதிக்கரைகள்ல மக்கள் குடியேறினாங்க. அப்போ
சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது சிந்து நாகரிகம்னு சொன்னோமா? ஏன் இந்த பேர் வந்துச்சு? சிந்து அப்படிங்கிறது ஏன் இந்த நேம் வந்துச்சு அப்படின்னா, இந்த நாகரிகம் சிந்து நதியோட கரைகள்ல தோன்றி செழிந்து வளர்ந்த ஒரு நகர நாகரிகம். அதனாலதான் வந்து இத சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஹரப்பா நாகரிகம்னும் சொல்லுவாங்க. ஏன் ஹரப்பா நாகரிகம்னு சொல்றாங்கன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது ஹரப்பா நாகரிகமும் மொஹஞ்சதாரோ நாகரிகம் 2ம் சேர்ந்ததுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். இந்த 2ல ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஹரப்பாவை தான் கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் இத ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் யாரு இந்த ஹரப்பா பத்தி சொன்னாங்க? அண்ட் இத நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சோ இத நோட் பண்ணிக்கோங்க மறக்காம. ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம். அப்ப ஹரப்பாவை பத்தி யாரு ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க அப்படின்னா 1821 சாரி 1826ல சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா பாகிஸ்தானோட வடமேற்கு பகுதிகளில் வராரு. பாகிஸ்தானோட வடமேற்கு பகுதிகளில் ஆய்வு பண்ண வராரு. அப்போதான் ஃபர்ஸ்ட் இந்த ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை பாக்குறாரு. பார்த்த இவர் எழுதின நூல்ல இத பத்தி குறிப்பிட்டிருக்காரு. சோ இந்த பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யார் தன்னோட நூல்ல ஹரப்பா நாகரிகத்தை பத்தி விவரித்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சார்லஸ் மேசன். அப்போ இந்த சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு தெரியணும். சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவரு கிழக்கிந்திய கம்பெனியில பணிபுரிந்த ஒரு படை வீரரும் அதே சமயம் ஆராய்ச்சியாளரும் ஆவார். சோ அதனாலதான் இவரு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த வடமேற்கு பகுதியை பார்வையிட வராரு. வந்தவர் இந்த செங்கல் திட்டுக்கள் எல்லாத்தையுமே பாக்குறாரு. பார்த்துட்டு இது எப்படி அவரோட நூல்ல குறிப்பிட்டிருக்காருன்னா, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த குறிப்பு தான் இந்த ஹரப்பா நாகரிகம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான முதல் வரலாற்று சான்று. புரிஞ்சுங்களா? சோ இப்ப யாரு? படை வீரர், ஆராய்ச்சியாளர். இவர் வந்து ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், ஆங்கிலேயர். சோ இவர் தான் ஃபர்ஸ்ட் இத தன்னுடைய நூல்ல குறிப்பிடுறாரு. எப்படி குறிப்பிட்டாரு அப்படின்னா, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து 1856ல பொறியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அந்த மாதிரி அமைக்கும் போது அங்க நிறைய சுட்ட செங்கற்கள் கண்டறியப்படுது. அந்த சுட்ட செங்கற்களை அதோட முக்கியத்துவம் தெரியாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரயில் பாதையில போடக்கூடிய கற்களுக்கு பதிலா இத பயன்படுத்திடுறாங்க. சோ அப்ப இதுவும் கேட்பாங்க. ஹரப்பா நாகரிகத்தோட சான்றுகள் எப்படி அளிக்கப்பட்டது, எதனால அளிக்கப்பட்டது அப்படின்னா 1886 லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடும்போது இந்த சான்றுகள் வந்து அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து கிபி 1920ல என்ன பண்றாங்க அப்படின்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் நகரங்களை அகழ்வாய்வு செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி 1921ல ஹரப்பாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இதுதான் முதல்ல கண்டறிந்த நாகரிகம். அதனாலதான் இதுக்கு ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. அப்ப மொஹஞ்சதாரோவை எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா 1922ல தான் மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிக்கிறாங்க. மொஹஞ்சதாரோவை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆர்.டி. பானர்ஜி அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1922 மொஹஞ்சதாரோ ஆர்.டி. பானர்ஜி கண்டுபிடிச்சிருப்பாரு. 1921ல ஹரப்பாவை தாயாராம் ஷாக்னி அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. தாயாராம் ஷாக்னி. சோ இந்த 2 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1924ல இந்திய தொல்பொருள் துறை ஆய்வுத்துறையோடைய இயக்குனரான ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவரு ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் பொதுவா ஏதாவது அம்சங்கள் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சிட்டு இந்த 2மே வெவ்வேறு பெரிய நாகரிகமா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. இதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோலையும் ஹரப்பாலையும் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மண்பாண்டங்கள்ல ஆராய்ச்சியாளர்கள் பாக்குறாங்க ஒரு சில சிறிய அளவு வேறுபாடுகள் காணப்படுது. சோ இத வச்சு அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானதா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. இதுவும் கூற்று வினாக்கள்ல கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. அப்ப ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது அப்படின்னு யாரு முடிவுக்கு வராங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள். அப்போ தொல்பொருள் ஆய்வுத்துறைன்னு படிச்சோமா? அப்போ அது என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியணும். இயக்குனர் யாரு? ஜர்ஷான்
மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் வந்து இயக்குனரா இருந்திருக்காரு. சோ அப்ப இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இது எப்போ நிறுவுறாங்க அப்படின்னா 1861லயே நிறுவிடுறாங்க. இது யாரோட உதவியால நிறுவப்பட்டதுன்னு கேட்பாங்க. யாரோட உதவியால நிறுவப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு பர்சனோட உதவியால தான் இதை நிறுவுறாங்க. இந்த இந்திய தொல்லியல் துறையோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புது தில்லியில இருக்கு. அதாவது புது டெல்லியில இருக்கு. ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்போ ஏஎஸ்ஐ வந்து உருவாக்குனாங்க, இந்திய தொல்லியல் துறை வந்து உருவாக்கப்பட்டது ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. 1861லயே உருவாக்கிடுறாங்க. அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட புவி எல்லை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு ஆசியா, ஆசியாவுடைய தென் பகுதியில தான் இந்த நாகரிகம் இருந்துச்சு. இதோட காலப்பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்கல காலம். அண்ட் காலம் எக்ஸாக்டா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சோம். என்ன படிச்சோம்? சிந்து சமவெளி நாகரிகத்தை 3300ல இருந்து கிமு 1900 வரைக்கும் இருந்தது அப்படின்னு. அடுத்து பரப்பளவு, எவ்வளவு பரப்பளவு இது விரிந்து இருந்துச்சு அப்படின்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு சில புக்ல 1.5ன்னு கொடுத்திருப்பாங்க. 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ல எது இருக்கோ அதை பிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டும் இருந்தா நீங்க எதையாவது ஒண்ணு பிக் பண்ணிட்டு வந்து சேலஞ்ச்ல போட்டு பாத்துக்கலாம். அடுத்து நகரங்கள், எத்தனை நகரங்கள் இருக்கு அப்படின்னா 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சு. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்துச்சு. சோ இதுல என்ன முக்கியம் அப்படின்னா வெண்கல காலம்ங்கிறது முக்கியம். அண்ட் எந்த பீரியட் 3300ல இருந்து 1900ங்கிறது பரப்பளவு எவ்வளவுல விரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டரா இருக்கலாம். அது 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்திருப்பாங்க. சோ எதுவா இருந்தாலும் நீங்க பிக் பண்ணிக்கோங்க. நகரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. அப்போ வெண்கல காலம் அப்படின்னு சொன்னோம். வெண்கல காலம்னா ஒண்ணும் இல்ல, மக்கள் எப்ப வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்துறாங்களோ அதுதான் வந்து வெண்கல காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அது எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு இந்த மேப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த மேப்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பகுதிகள் அப்படிங்கிறது, இந்த பகுதி எல்லாமே வந்து இந்தியாவுடைய பகுதி. குஜராத்தை தாண்டி வந்து இந்தாண்ட ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் இந்த சைடுல இப்படி போயிடும். ஓகேங்களா? இந்த பகுதி எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட பகுதிகள். இந்த பகுதிகள் எல்லாமே ஆப்கானிஸ்தானோட பகுதிகள். சோ இப்ப எங்கெங்கெல்லாம் விரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஒரு சில பகுதிகள்லயும், பாகிஸ்தான்லயும் அண்ட் இந்தியாவுடைய ஒரு சில பகுதிகள்லயும் இது இருந்திருக்கு. சோ இப்ப இதுல பாருங்க, காலிபங்கன் இங்க இருக்கு, கன்வேரிவாலா அப்படிங்கிறது இங்க இருக்கு, கோட்டுஜி, தோல்வீரா, லோத்தல் இது எல்லாமே குஜராத் சைடு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியா மேப் அந்த கர்வ் வரும் பாருங்க, இந்த கர்வ் தான் குஜராத் கிட்ட வரும்ல. சோ அப்ப இந்த இடத்துலதான் வந்து லோத்தல் இருக்கு. அடுத்தது அம்ரி, மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது எந்த பாயிண்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து மொஹஞ்சதாரோ. அப்ப ஹரப்பா அப்படிங்கிறது எதுனா இது ஹரப்பா. ஓகேங்களா? சோ இப்ப 1826ல சார்லஸ் மேசன் எங்கதான் வந்தாரு அப்படின்னா சார்லஸ் மேசன் இந்த ஹரப்பாக்கு தான் வந்திருக்காரு. இந்த அம்ரிங்கிற பிளேஸையும் பாத்துக்கோங்க. அம்ரி பிளேஸ் வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல வரும். என்ன அப்படின்னா 1831ல அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வருவாரு. அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ். சோ இவரு அம்ரிங்கிற பிளேஸ்க்கு வருவார். ஓகேங்களா? அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ்ங்கிறவரு அம்ரி. அப்ப ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? தயாராம் ஷாக்னி. தயாராம் ஷாக்னி. அடுத்து மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சது யாரு? மொஹஞ்சதாரோன்னு ஒரு நாகரிகம் இருக்கு அப்படின்னு 1922ல கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்.டி. பானர்ஜி. ஓகேங்களா? இந்த லோத்தல் அப்படிங்கிறது சிந்து வெளி நாகரிகத்துல இருந்தக்கூடிய ஒரு கப்பல் கட்டும் தளமா இருந்திருக்கு. சோ இது எல்லாமே பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கறத ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்போ ஒரு நாகரிகத்தை நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில கூறுகள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. என்னன்னா சிறப்பான நகர திட்டமிடல் இருந்திருக்கணும், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடுகள் இருந்திருக்கணும், தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அதிக முன்னுரிமை கொடுத்திருக்கணும், தரப்பட்ட எடைகள் அளவீடுகளை பயன்படுத்தி இருக்கணும், விவசாயிகள் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் அந்த இடத்துல இருந்திருந்தா அது வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஹரப்பாவை ஏன் நகர நாகரிகம்னு சொல்றாங்கன்னா இந்த எல்லா அம்சங்களுமே எங்க இருக்கு? ஹரப்பாவுல இருக்கு. அதனாலதான் ஹரப்பா நாகரிகம்ங்கிறது
ஒரு நகர நாகரிகம். என்னென்ன இருக்கணும்? சிறப்பான நகர திட்டமிடல் இருக்கணும், கட்டிடக்கலை வேலைப்பாடுகள் இருக்கணும், அதே மாதிரி தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் இவங்க முன்னுரிமை கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு நகர நாகரிகத்துக்கான கூறு. அதே மாதிரி தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகளை பயன்படுத்தி இருந்தாங்க. விவசாயிகள் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளங்களை அமைச்சிருந்தாங்க. இதனாலதான் ஹரப்பா அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தோட சிறப்பு அம்சமே என்னன்னு சொன்னோம்? நகர அமைப்பு தான். இந்த திட்டமிட்ட நகர அமைப்பு. அதனாலதான் இதை வந்து நகர நாகரிகம்னே சொல்றாங்க. சோ இந்த திட்டமிட்ட நகர அமைப்பு அப்படின்னா, ஹரப்பா நகர்ல திட்டமிட்ட 2 பகுதிகள் இருக்கு. ஒண்ணு மேல் நகர அமைப்பு, இன்னொன்னு கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பு அப்படின்னா எப்படி இருக்குன்னா, நகரத்தோட மேற்கு பகுதி, இதை நோட் பண்ணிக்கோங்க. நகரத்தோட மேற்கு பகுதி சற்று உயரமானதா இருக்கும். அததான் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நகர நிர்வாகிகள் இருந்திருக்கலாம், இதை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க முக்கியமா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெருங்குளமும் ஒரு தானிய களஞ்சியங்களும் இருந்திருக்கு. இங்க இந்த ஹரப்பாவுல நகர பகுதியில மேல் நகர அமைப்புல இருந்திருக்கு. அடுத்து கீழ் நகர அமைப்புல என்ன இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகரத்தோட கீழ் பகுதி கொஞ்சம் தாழ்ந்து உயரமுடையது. இது வந்து ரொம்ப உயரமானது. இது வந்து தாழ்ந்த உயரமுடையது. அதிக பரப்பு கொண்டது எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கீழ் நகர அமைப்பு தான். அடுத்து இங்கதான் பொது மக்கள் வசிக்கக்கூடிய இடமாவும் இருந்திருக்கு. அடுத்து இங்க ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, மெஹர்கர் பத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப மெஹர்கர் அப்படின்னா என்னன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹர்கர். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி அப்படின்னா மெஹர்கர். இந்த மெஹர்கர் அப்படிங்கிறது என்னன்னா, புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் மாவட்டத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. இங்க பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான்ங்கிற மாநிலத்துல அண்ட் போலன் ஆற்று பள்ளத்தாக்குல தான் இது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இங்கேயே வந்து வேளாண்மையிலையும் கால்நடைகளையும் மக்கள் ஈடுபட்டதற்கான சான்றுகள் அப்பவே கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து கிமு 7000 காலகட்டத்தை சேர்ந்தது. நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது 3300ல இருந்து 1900 தான் கிமு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 400 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்பவே மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க? வேளாண்மையும் பண்ணிருக்காங்க, கால்நடையும் வளர்த்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் வந்து காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதாக தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்றோம். அப்ப என்னென்னலாம் சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தெருக்கள், வீடுகள் எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு. தெருக்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு சட்டக வடிவமைப்பு. இங்க பாக்கலாம், உங்களுக்கு தெரியும். ஒரு சட்டக வடிவமைப்பு கொண்டதா இருக்கும். தெருக்கள் நேராக அமைஞ்சிருக்கும். வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்படி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதே மாதிரி ஒன்னே செங்குத்தா வெட்டிக்கிற மாதிரி, செங்கோணத்துல வெட்டிக்கிற மாதிரியும் அமைஞ்சிருந்துச்சு. சாலைகள் அப்படிங்கிறது, சாலைகள்ல வந்து வளைவான முனைகள் கொண்டதா இருந்துச்சு. இப்ப டேர்னிங் இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கர்வ் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் அங்கேயே இருந்திருக்கு. வீடுகள், தெருக்கள் இரு ஓரங்களிலுமே வீடுகள் வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இப்படி இருக்குன்னா, இந்த ஸ்ட்ரீட்டோட இந்த தெருவோட 2 பக்கமும், இந்த பக்கமும் வீடுகள் அமைச்சிருக்காங்க, இந்த பக்கமும் வீடுகள் அமைச்சிருந்திருக்காங்க. அண்ட் வீடுகள் எப்படி இருக்குன்னா, 1 அல்லது 2 மாடிகள் இருக்கு. இது எப்படி மாடிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, படிக்கட்டுகள் அங்க இருந்திருக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் இதை சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லயுமே பல அறைகள் இருந்திருக்கு. ஒரு முற்றம், ஒரு கிணறு இருந்திருக்கு, ஒரு கழிவறை இருந்திருக்கு, ஒரு குளியலறையும் இருந்திருக்கு. அப்ப என்னென்ன வீட்டுல இருந்திருக்கு? 1 அல்லது 2 மாடி அடுக்குகள் இருந்திருக்கும், பல அறைகள், ஒரு முற்றம், ஒரு கிணறு, ஒரு கழிவறை, ஒரு குளியலறை இருந்திருக்கு. இந்த வீடுகள் எல்லாமே சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டியிருப்பாங்க. சோ சூரிய வெப்பத்தால உலர வைக்கப்பட்ட செங்கற்களை பயன்படுத்தி தான் வீடுகளை கட்டியிருப்பாங்க. சோ அப்ப சுடாத செங்கற்களையும் பயன்படுத்திருக்காங்க, சுட்ட செங்கற்களையும் பயன்படுத்திருக்காங்க. சுட்ட செங்கற்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்கன்னா, இந்த வீடுகள்ல தளம் அமைப்பதற்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த செங்கற்கள் வந்து சீரான அளவுடையதாகவும் இருந்திருக்கு. கூரைகள் சமதளமா இருந்திருக்கு. ஆனா அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான சான்றுகள் இது வரைக்குமே நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. சுட்ட செங்கற்களை பயன்படுத்தோம் அப்படின்னா, அந்த வீடு வலுவானதாகவும் கடினமானவையாகவும் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். நெருப்பையும் தாங்கும், மழை பெய்ஞ்சாலும் நீரினாலும் கரையாம தாங்கக்கூடிய ஒரு
தன்மை இருக்கும். அதனாலதான் வந்து சுட்ட செங்கற்களை கட்டுமானத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து இவங்களோட கழிவுநீர் அமைப்பு, அதாவது சுகாதாரத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த பிக்சர்ல பாருங்க, கழிவுநீர் வடிகால் இப்படி இருக்கு அப்படின்னா அதை மூடி இருக்காங்க. எதை கொண்டு அப்படின்னா மூடிய கழிவு நீர் வடிகால் அமைச்சிருக்காங்க. இத செங்கற்களை கொண்டும் கல்தட்டைகளை கொண்டும் இத மூடி இருந்திருக்காங்க. அப்ப வடிகால் கழிவுநீர் தேங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மென் சரிவையும் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்லோப்பா இருந்தா தானே வாட்டர் ஃப்ளோ ஆகும். சோ அதுக்காக ஒரு மென் சரிவையும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சீரான இடைவெளியில என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கங்க துளைகள், அதாவது மேன்ஹோல்னு சொல்லுவோம்ல, அதையும் அமைச்சிருக்காங்க. அது எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா ஏதாவது அடைச்சுக்கிச்சுன்னா அதை சரி பண்றதுக்காக அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி வீட்டுல இருந்து கழிவு நீர் பல தெருக்கள் கீழே அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலியமா இந்த கழிவுநீர் வடிகாலுக்கு வரும். அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லயுமே என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா திடக்கழிவு தேக்குவதற்கான குழிகளும் வச்சிருந்தாங்க. இந்த திடக்கழிவு தேக்கிகள்ல என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கழிவு நீர் மட்டும் என்ன ஆகும்னா வெளியேறு. அந்த திடக்கழிவுகள்லாம் அந்த குழிகள்லயே இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறப்படுத்திடுவாங்க. ஓகேங்களா, புரிஞ்சா? சோ அப்ப தெருக்கள் பார்த்தாச்சு, வீடுகளோட அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, கழிவுநீர் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோல ஒரு பெரிய பெருங்குளம் இருந்துச்சு. அந்த குளம் எப்படி எல்லாம் இருந்துச்சு, இந்த குளத்தை நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கலாம். இப்போ இந்த குளத்தை பாருங்க, ஒரு செவ்வக வடிவத்துல இருக்கா. இந்த செவ்வக வடிவத்துல வடக்கு பகுதியிலயும் தெற்கு பகுதியிலயும் என்ன இருக்கு, படிக்கட்டுகள் இருக்கா. அப்ப வடக்கு தெற்குல வந்து படிக்கட்டுகள் இருக்கும். இது வந்து குளம் அப்படின்னு சொன்னோமா, அப்ப இது எல்லாத்தையும் செங்கற்களால கட்டியிருக்காங்கல்ல, அப்ப நீர் உள்ள போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா. அதனால இது நீர் உள்ள போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயற்கை தாரை பயன்படுத்தியிருக்காங்க. நீலக்கல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இயற்கை தார்னும் கொடுப்பாங்க. ஒரு சில புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிப்சம் சரிந்த சுண்ணாம்பு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இத இந்த சுவர்களிலையும் இந்த தள பகுதிகளிலையும் வந்து வச்சு அமைச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. என்னன்னா செவ்வக வடிவத்துல இருக்கும், நகரின் நடுவே அமைக்கப்பட்டது, நீர் கசியாத கட்டுமானத்துக்கு மிக பழமையான சான்று அப்படின்னா எதுனா இந்த மொஹஞ்சதாரோல இருக்கக்கூடிய இந்த பெருங்குளம் தான். அப்போ இந்த குளத்துல சுவர்கள் வந்து சுட்ட செங்கற்களால கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக என்ன பண்ணிருக்காங்க, தளத்திலையும் சுவர்களையும் பல அடுக்குகள் இயற்கை தார் வந்து பூசியிருக்காங்க. படிக்கட்டுகள் எங்க இருக்கு, வடபுறத்திலயும் தென்புறத்திலயும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4 புறமுமே வந்து நடைபாதைகள் அமைச்சிருப்பாங்க. 3 புறத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அறைகள் இருக்கும். இங்க பாக்கலாம், நீங்க இந்த அறைகளை இங்க பாருங்க. இந்த பகுதிகள் தெரியுதா? இங்க 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 எல்லாம் இந்த பகுதிகள்லாம் அறைகள் இருந்திருக்கலாம். அறைகள் குளிச்சுட்டு உடை மாத்துறதுக்காக வந்து அந்த அறைகளை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அருகில் இருக்கக்கூடிய கிணத்துல இருந்து நீரை இந்த பெருங்குளத்துக்கு இறைக்கப்பட்டுட்டு மறுபடியும் அந்த உபயோகப்படுத்தப்பட்ட நீரை வெளியேற்றுறதுக்கான வழிகளும் அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தானிய களஞ்சியம் ஹரப்பால இருந்துச்சு. மொஹஞ்சதாரோல இருந்தது என்னது, பெருங்குளம். அண்ட் ஹரப்பால இருக்கக்கூடியது என்னது, தானிய களஞ்சியம். 2 வெவ்வேறு பிளேஸ் நம்ம ஆல்ரெடி மேப்ல பார்த்தோம். அப்ப இந்த தானிய களஞ்சியம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செங்கற்களாலதான் இங்கேயுமே அடித்தளமிட்டு உறுதியான கட்டமைப்பா கட்டிருக்காங்க. தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் தானிய களஞ்சியம் கட்டுவாங்க. அடுத்து இதோட தலை வெடிப்புகள், கீழே புளோர்ல இருக்கக்கூடிய வெடிப்புகள்ல கோதுமை, பார்லி, தின வகைகள், எள், பருப்பு வகைகள் மிச்சங்கள் வந்து சிதறி காணப்படுது. இதை வச்சுதான் இது வந்து ஒரு தானிய களஞ்சியம் அப்படிங்கறதையே அவங்க இது பண்ணாங்க. சோ இதுல முக்கியமான இந்த தானிய களஞ்சியம் அப்படிங்கறது ஹரப்பால இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ பாருங்க, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. அது எங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய ராகி கற்கியில் அமைக்கப்பட்டிருக்கு. எனது செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சியம் ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய ராகி கற்கியில தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த காலம் அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை. அப்ப முதிர்ச்சி அடைந்த ஹரப்பானா என்ன அப்படின்னா ஹரப்பா காலத்தை வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. தொடக்க கால ஹரப்பா, என்னன்னா தொடக்க கால ஹரப்பா, அடுத்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, அடுத்தது பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே அந்த இயர் கொடுத்திருப்பாங்க. அந்த 3300ல இருந்து 1900 வரைக்கும் இருந்துச்சுல்ல, இதை வச்சு கொடுத்திருப்பாங்க. இப்ப 3000த்துல இருந்தே, அதாவது தோராயமா தான் இது எல்லாமே சொல்றாங்க, எக்ஸாக்டா சொல்லல. அப்ப 3000த்துல இருந்து 2600 வரைக்கும் இருந்ததுதான் வந்து தொடக்க கால ஹரப்பான்னு சொல்லுவாங்க. அடுத்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பானா இந்த 2600ல இருந்து 1900 வரைக்கும் இருந்ததுதான் வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. பிற்கால ஹரப்பாங்கிறது இந்த 1900ல இருந்து 1700 வரைக்கும் இருந்ததுதான் வந்து
பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது 3யுமே நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்லயே குடுத்திருக்காங்க. நீங்க அங்க ரிவிஷன் பண்ணும்போது கூட இத நோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி ஒரு விஷயமும் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. சோ இந்த ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தானிய களஞ்சியம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. எங்க ஹரியானா மாநிலத்துல இருக்கக்கூடிய ராகி கற்கியில இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மாபெரும் கட்டிடங்கள் இருக்கு. எங்க இருந்துச்சு அப்படின்னா, இது மொஹஞ்சதாரோல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொதுக்கூடம் இருந்திருக்கு. கூட்ட அரங்கு. இதுல வந்து 20 தூண்கள், 4 வரிசைகள் கொண்ட மாரி ஒரு பரந்த, விரிந்த ஒரு கூடம் அமைஞ்சிருக்கு. சோ இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம் நம்ம? வீடுகள் எப்படி இருந்துச்சு? தெருக்கள் எப்படி இருந்துச்சு? கழிவுநீர் எப்படி பண்ணாங்க? கழிவுநீர் வசதிகள், வடிகால் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பெருங்குளம் எப்படி இருந்துச்சு? அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? பெருங்குளம்க்கு அப்புறம் தானிய களஞ்சியம். அதுக்கடுத்து மாபெரும் கட்டிடங்கள். இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எந்த பிளேஸ்ல இருக்கு? என்ன பர்ப்பஸ்? இதுல ஏதாவது ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கா? அதோட அளவுகள் குடுத்திருக்காங்களா? அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது அவங்களோட வணிகம் மற்றும் போக்குவரத்த பத்தி பார்க்க போறோம். சோ ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களா இருந்திருக்காங்க. இத உறுதி செய்யறதுக்காக பல்வேறு சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட சான்றுகள்ல என்ன ஒண்ணு அப்படின்னா, தரப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. தரப்பட்ட எடைகள்னா, அளக்கறதுக்கு எடை கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாரி நீளத்தை அளக்கறதுக்காக குச்சிகள பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்கேல்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு இங்க குடுக்கல. பட் இரும முறை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இரும முறையில இருந்துச்சு. இரும முறைனா ஒண்ணும் இல்ல. 1:2:4:8:16 இந்த ரேஞ்ச்ல தான் வந்து இந்த எடைக்கற்களே இருக்கும். அந்த மாரி. அதே மாரி ஸ்கேல்லயுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, ஒரு ஸ்கேல் ஒரு இன்ச் அப்படிங்கிறது எவ்வளோக்கு ஈக்குவல் அப்போ எவ்வளோக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.75 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத 11th ஸ்டாண்டர்ட் புக்ல குடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நீங்க இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எடைக்கற்கள பயன்படுத்தியிருக்காங்க. நீளத்தை அளவிடுறதுக்கு குச்சிகள பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்கேல்ஸ பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். சோ இத வச்சு இவங்க வந்து வணிகத்துல வந்து பெரும் பங்கு ஆற்றியிருக்காங்க. பெரும் வணிகர்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவா சொல்ல முடியும். அதே மாரி அவர்கள் சக்கரங்கள பயன்படுத்தியிருக்காங்க. சக்கர வண்டிகள பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாரி ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்கள பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியம். ஆரக்கால் இல்லாத சக்கரங்கள பயன்படுத்தியிருக்காங்க. சோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து என்னன்னா, மெசபடோமியாவோட விரிவான கடல் வணிகம் பண்ணியிருக்காங்க. கடல் வணிகம் பண்ணணும்னா என்ன இருக்கணும்? கப்பல் இருக்கணுமா? கப்பல் கட்டுறதுக்கு ஒரு தளம் இருக்கணுமா? செப்பனிட ஒரு தளம் இருக்கணுமா? அதுதான் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். லோத்தல்ல குஜராத் மாநிலத்துல இருக்கு அப்படின்னு அந்த மேப் போடும்போது சொன்னோமா? அது கண்டிப்பா இப்ப பின்னாடி வரும். உங்களுக்கு இதுல குடுத்திருக்காங்க. சோ இப்ப மெசபடோமியாவோட விரிவான கடல் வாணிகம் பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி முத்திரைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய ஈராக்கு, குவைத்து, சிரியா இந்த பகுதிகள்லாம் பண்டைய மெசபடோமிய பகுதிகளா இருந்தது. இதுல சுமேர் பகுதிகள்ல இந்த மாதிரியான முத்திரைகள், சிந்துவெளி முத்திரைகள் கிடைச்சிருக்கு. இத வச்சுதான் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு வணிகம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால அறிஞ்சுக்க முடியுது. அடுத்து இதுக்கு இன்னொரு சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா, சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரமன்சின் இது நோட் பண்ணிக்கோங்க. சுமேரியாவோட அக்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரமன்சின் அப்படிங்கிறவரு சிந்துவெளி பகுதியில மெலுக்கா இதுவும் முக்கியம். மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன்கள் வாங்கியதற்கான குறிப்புகள் வந்து காவியத்துல குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா? மெலுக்கா அப்படின்னா சிந்துன்னு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போக்குவரத்துக்கு என்ன பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பாரசீக வளைகுடால மெசபடோமியாவுல கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரியே உருளை வடிவ முத்திரைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கெங்க பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவுல உருளை வடிவ முத்திரைகள் இருக்கு. சோ இதே மாதிரியான முத்திரைகள் சிந்துவெளி பகுதியில் இருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு வணிக தொடர்பு இருக்கு அப்படிங்கறது தெரியுது. மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி பாப்போமா? சோ இவங்க வணிகர்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன சான்றுகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, எடை கற்கள், அடுத்தது நீளத்தை அளவிடக்கூடிய குச்சிகள் கிடைச்சிச்சு, சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத சக்கரங்கள். அப்ப போக்குவரத்து நடந்திருக்கு. அதே மாதிரி கடல் வாணிகமும் நடந்திருக்கு. இதுக்காக ஒரு கப்பல் கட்டும் தளமும் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். மெசபடோமியாவிலையும் அண்ட் ஈராக், பாரசீக வளைகுடா இந்த பகுதிகள்ல கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளும் சிந்து சமவெளி முத்திரைகளும் ஒரே மாதிரி இருக்கு. அதாவது இந்த முத்திரைகள் அங்கேயே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு வணிக இது நடந்திருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த நாரமன்சின் அப்படிங்கிற அக்காடிய பேரரசை சேர்ந்தவர் வந்து நெல்லிக்காங்கிற பகுதியில இருந்து அணிகலன் வாங்கியது முக்கியமான ஒரு நோட். ஓகேங்களா?
சோ இந்த சான்றுகள் தான் வந்து இவங்களுக்குள்ள வர்த்தகம், வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான இது. நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கடல் வாணிகம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அப்போ அதுக்குன்னு கப்பல் கட்டும் தளம் இருக்கணுமா? அந்த தளம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, லோத்தல். இந்த லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னா, குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. கப்பல் கட்டும் தளம் குஜராத். அப்ப தற்கால குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல்ல கப்பல் கட்டும் தளமும், ஒரு செப்பனிடும் தளமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இங்க நோட் பண்ணிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சோ கடல் வாணிகத்தை இதுல இருந்து நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இந்த லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னா, சமர்பதி ஆற்றோட ஒரு துணை ஆற்று கரையில தான் அமைஞ்சிருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்ட். லோத்தல் எந்த அமைஞ்சிருக்கு அப்படின்னா, குஜராத்ல இருக்கக்கூடிய சமர்பதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றுல இருக்கு. அதுக்கு அடுத்தது மொஹஞ்சதாரோ தலைவர். மொஹஞ்சதாரோக்கு தலைவர் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு பொம்மை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மதகுரு பொம்மை மாதிரி இருக்கு. சோ இது வந்து தலைவரா இருக்கலாம். அப்ப இந்த பொம்மை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்க கண்ணால பாத்துக்கோங்க. இந்த பிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. இங்க பாருங்க, ஒரு தலைப்பட்டை இருக்கா? அடுத்தது தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, போச்சு சீவன மாதிரி இருக்காங்க. சோ இதை வச்சுதான் சொல்றாங்க. அதே மாதிரி காதுகளுக்கு கீழே வந்து இரு துளைகள் இருக்கு அப்படின்றாங்க. அந்த இரு துளைகள் நம்மளுக்கு எப்படி காதுல ஓட்ட போடுறாங்க, தோடு போட அந்த மாதிரி. சோ அதே மாதிரி அவங்க தலையில அணியக்கூடிய அணிகலன்களை காது உறை இணைக்கிறதுக்கு அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சிலையில இவர் ஒரு துணியை உடுத்திருக்காரு. அந்த துணியில பாருங்க, பூ மற்றும் ஒரு வட்ட வடிவமான இருக்க மாதிரி ஒரு டிசைன்ஸ் போட்ட ஒரு இது இருக்கா? சோ இத பத்தியும் இங்க கொடுத்திருக்காங்க. இது போன்ற வடிவமைப்பு அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களால இன்றளவுமே பயன்படுத்தப்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சா? அப்ப இந்த சிலை எங்க இருந்து எடுத்தாங்க? மொஹஞ்சதாரோல. இது ஒரு தலைப்பட்டை இருக்கும். அதே மாதிரி தலைமுடி தாடியெல்லாம் நன்றா ஒழுங்கப்படுத்தப்பட்டிருக்கும். காதுகள்ல ஒரு ஓட்டை இருக்கும். இது வந்து தலையில அணியக்கூடிய அணிகலன்களோட இணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அடுத்து இவர் உடுத்தியிருக்க உடைகள்ல பூக்கள், வளையங்கள் போன்ற வடிவமைப்புகள் காணப்படுது. இந்த மாதிரியான வடிவமைப்பு இன்றைய காலகட்டத்திலயும் வந்து அங்க இருக்க மக்களால பயன்படுத்தப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம். தொழில்நுட்பம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், வணிகத்திலேயே பார்த்தோம். இவங்க வந்து எடை கற்களை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னுட்டு. அதுக்கான இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, எடை கற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு. சோ தரப்படுத்தப்பட்ட எடைகளை பயன்படுத்தியிருக்காங்க. குஜராத் மாநிலத்துல லோத்தல்ல கப்பல் கடும் அதாவது கப்பல் கட்டும் தளம் மட்டும் இல்ல, இதுல இன்னொன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க. குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோலோட அளவு என்னன்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1704 மில்லி மீட்டர். இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? குஜராத் மாநிலத்துல லோத்தல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எதால ஆனது? தந்தத்தினால் ஆன அளவுகோல். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த சமய காலத்துல நாகரிகங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்லயே மிகச்சிறிய அளவுமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், இந்த மாதிரி இந்த நாகரிகம் நடந்த இந்த காலகட்டத்துல உலகத்துல பல்வேறு பகுதிகள்ல நடந்த காலத்துல நிலவிய அந்த நாகரிகங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்லையே இதுதான் மிகச்சிறிய அளவுகோல். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது மனிதன் முதல்ல கண்டுபிடித்து பயன்படுத்திய உலோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனது செம்பு. அதுதான் இந்த தகவல் பேழையில கொடுத்திருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலை பத்தி சொல்லுவாங்க. எப்படி மொஹஞ்சதாரோல ஒரு மனித பொம்மை அந்த மதகுரு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னோம்ல. மதகுருவா இருக்கலாம், தலைவரா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா எக்ஸாக்டா நம்மளுக்கு இது வரைக்கும் அதுக்கான கிடைக்கல. ஓகேங்களா? சோ அப்ப இந்த சிலைய பாருங்க. இது ஒரு மங்கை மாதிரி இருக்காங்க. நடன மாது சிலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலையை யாரு முதல்ல பார்த்திருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்திய தொழில் ஆய்வுத்துறையோடைய இயக்குனரா இருந்த சர்ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் பாக்குறாரு இந்த சிலைய. சோ இந்த சிலையை பாருங்க. இந்த சிலையில இந்த முழங்கைக்கு மேலயுமே இந்த வளையல் அமைப்புகள் இருக்கு பாருங்க. இத பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த சிலை வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல உருவான ஒரு சிலையாதான் இருக்கும். வரலாறுங்கிறது நம்ம எப்போ முன்னாடி நடந்ததை அதெல்லாத்தையும் எழுத ஆரம்பிச்சோமோ அப்பதான் வரலாறு காலம் அப்படின்னு சொல்லுவோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா முன்னாடி நடந்ததை குறிப்பிட்டு வைக்காம இருக்கக்கூடிய காலங்கள் தான் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலங்கள்ல உருவாக்கப்பட்ட சிலையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கிரேக்கர்கள் காலம் அப்பெல்லாம் நம்மளுக்கு வரலாறு தெரியும். பண்டைய மக்கள் கிரேக்க காலம் வரையுமே வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அங்க இருந்த வரலாறுகள்லாம் என்னன்ட்டு. பட் அந்த பண்டைய மக்கள் கிரேக்க காலம் வரை இந்த மாதிரி ஒரு உருவாக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சான்றுமே இல்ல. அப்ப இது கண்டிப்பா வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல இருந்த
ஒரு சிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெர்ஷான் மார்ஷல் அப்படிங்கிறவரு சொல்றாரு. ஓகேங்களா? சோ என்னென்ன ஜெர்ஷான் மார்ஷல் அப்படிங்கிறவரு இந்திய தொல்லியல் துறையுடைய இயக்குனரா இருந்தாரு. இவர் வந்து என்ன பண்றாரு, மொஹஞ்சதாரோவுக்கும் ஹரப்பாவுக்கும் ஏதோ ஒரு பொதுவான அம்சம் இருக்கு அப்படின்னு கருதுறாரு. அதுக்கடுத்து இந்த நடன மாது சிலையை கண்டுபிடிச்சவரும் இவர்தான். அடுத்து முக்கியமான இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது என்னன்னா, இந்த கேவிடி அப்படின்னு சொல்லக்கூடியது. கொற்கை வஞ்சி தொண்டி. கொற்கை வஞ்சி தொண்டி. இந்த கேவிடிங்கிற வளாகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பாகிஸ்தான்ல இன்றுமே வந்து என்ன இருக்குன்னா, கொற்கை வஞ்சி தொண்டி மத்தரை உரை கூடல்கர். என்னன்னா கொற்கை வஞ்சி தொண்டி மத்தரை உரை கூடல்கர்ங்கிற பெயர்களை கொண்ட இடங்கள் இன்றளவுமே இருக்கு. அதே மாதிரி கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்களோட பெயர்கள், துறைமுகங்களோட பெயர்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் ஆப்கானிஸ்தான்லயும் இருக்கு. எங்கெங்க? பாகிஸ்தான்லயும் இருக்கு அண்ட் ஆப்கானிஸ்தான்லயும் இருக்கு. சோ அப்ப கண்டிப்பா நம்ம தமிழகத்திற்கும், அதாவது தென்பகுதியில் இருக்கவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கறத இதுல இருந்து அறிய முடியுது. ஆப்கானிஸ்தான்ல பாருங்க, காவிரி பொருன்ஸ் அப்படிங்கிற நதிகள்லாம் இருக்கு. அதே மாதிரி காவிரி வாலா பொருணை நதிகள்லாம் எங்க இருக்கு? உங்களுக்கு பாகிஸ்தான்ல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. இத நோட் பண்ணிக்கோங்க கிளியரா. ஆப்கானிஸ்தான்னா காவிரி பொருன்ஸ், ஆனா பாகிஸ்தான்னா காவிரி வாலா பொருணை. நம்ம தமிழ்நாட்டுல என்ன ஆறு ஓடுது? காவிரி ஆறு ஓடுதான். சோ இங்க இருக்க பெயர்கள் பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் ஆறுகளுக்கும் ஒரு சில இடங்களுக்குமே இருக்கு. இததான் இந்த மேப்ல காட்டுவாங்க. சோ இதுல பாருங்க, இந்தியா மேப், இந்தியா இங்க இருக்கு. இது வந்து பாகிஸ்தான் ரீஜியனு. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது ஆப்கானிஸ்தான் பகுதி, இது ஈரான் பகுதி. இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இந்த பகுதியை தான் வந்து சொல்லுவாங்க. இந்தியால வந்து உத்தரப்பிரதேசம் வரைக்குமே சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க தெற்கு பகுதியில மகாராஷ்டிரா வரைக்குமே, தைமதாபாத் வரைக்குமே சொல்லுவாங்க சிந்து சமவெளி பகுதி அப்படிங்கிறது. இந்த டீட்டெயில்டான இதெல்லாம் வந்து 11th புக்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, இந்த எல்லைகள் எங்கெங்க அப்படின்ட்டு. வடக்கே ஷார்டுகை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அண்ட் கிழக்கே வந்து உத்தரப்பிரதேசம் ஆலம் கிர்பூர் அப்படின்னு. அடுத்து ஈரான் பாகிஸ்தானோட எல்லை. அடுத்து இங்க கீழே வந்து தைமதாபாத் மகாராஷ்டிரா இதெல்லாமே கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க கொர்க்கை இருக்கா இந்த இடத்துல? அதே மாதிரி இங்கேயும் கொற்கை இருக்கா? இது ஆப்கானிஸ்தான்ல கொற்கைங்கிற பேர் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இங்க பாகிஸ்தான்லயுமே பாருங்க கொற்கை இருக்கும். பாகிஸ்தான்ல கொற்கை, மத்தரை எல்லாமே இருக்கா? அடுத்து காவிரி வாலாவுமே இங்க, இதுதான் இந்த சிந்து நதி. இந்த சிந்து நதியோட நதிக்கரையில தான் பாருங்க, இதுதான் அந்த நதிக்கரை. இந்த நதிக்கரையில தான் என்ன இருக்கு? மொஹஞ்சதாரோ இருக்கா? அதே மாதிரி இந்த நதிக்கரை கிட்டதான் இங்கதான் வந்து என்ன இருக்கு? ஹரப்பா நாகரிகமுமே இருக்கு. இது ஹரப்பா, இது மொஹஞ்சதாரோ, இது எல்லாமே சேர்த்ததுதான் சிந்துவெளி நாகரிகம். இந்த ராகி கற்கி ஞாபகம் இருக்கா? இது என்னன்னுட்டு ஹரியானால மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்ச இடம் அப்படிங்கறத இந்த ராகி கற்கி. லோத்தல்ங்கிறது கப்பல் கட்டக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ அடுத்து இந்த மேப் இதுல கிளியரா இல்ல, பட் 11th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். அதுல நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து சிந்து நாகரிகத்தோட மறைந்த பொக்கிஷங்கள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, சிந்து நாகரிகத்தோடைய எழுத்துக்களை இன்றளவுமே யாராலையுமே வந்து நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. அந்த எழுத்துக்களோட மீனிங் என்ன அப்படிங்கறது இன்னுமே புரிஞ்சுக்க முடியல. அதனால நம்மளுக்கு சிந்து சமவெளி மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி அறியறது இதுக்காக வேற ஏதாவது சான்றுகள் கிடைக்குமா அப்படின்னு நம்ம இன்னுமே பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம். ஓகேங்களா? அப்ப அவங்களுடைய உடை எப்படி இருக்கு? அணிகலன்கள்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ இப்போ இவங்க என்ன உடை பயன்படுத்திருக்காங்கன்னா, பருத்தி ஆடைகள் பயன்படுத்தியிருக்காங்க, கம்பளி பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த நார்பட்டு அப்படின்னு ஒண்ணு பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இங்க கொஞ்சம் கொடுக்கல, நார்பட்டு பத்தி எல்லாம் கொடுக்கல. பட் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் வந்து நார்பட்டு பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ பருத்தி ஆடைகள், கம்பளி, நார்பட்டு இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு ஆடைகளை தயாரிக்கணும் அப்படின்னா அந்த நூலை சுற்றுறதுக்காக சுழல் அச்சுக்கள் வேணுமா? அதுவும் கண்டறிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு நூற்க தெரியும், நெசவு தெரியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெளிவா தெரியுது. அடுத்து முக்கியமான பகுதினா இந்த அணிகலன்கள் தான். அணிகலன்கள்ல 2 பேருமே, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், 2 பேருமே அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க. என்னென்ன அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருக்காங்கன்னா, நம்மள மாதிரியே கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள், அடுத்து வந்து காலணிகள், கால்ல போடுறது எல்லாமே அணிஞ்சிருக்காங்க. என்னென்ன? நம்மள மாதிரி எல்லாமே பண்ணிருக்காங்க. காதணிகள் பண்ணிருக்காங்க, கழுத்தணிகள், அடுத்து அடுத்து கையணிகள், கையில என்னென்ன போடுவோம்? வளையல், மோதிரம் இதெல்லாம் போடுவோமா? அடுத்து காலணிகள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து என்னன்னா, இந்த அணிகலன்கள்லாம் செய்யறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண், மண்லயே செஞ்சு போட்டிருக்காங்க. ஒரு சில இதெல்லாமே வந்து பண்ணி போட்டிருக்காங்க.
சோ இதுதான் அணிகலன்களை பத்தி கொடுத்தது. அண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த தகவல் பிழை தான். எல்லாருமே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தை பற்றிய அறிவு அறிஞ்சிருக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்ப பத்தி அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதே மாதிரி ஒரு விலங்கு பத்தி தெரியாதுன்னா குதிரையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. இதுதான். அதே சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய என்ன மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னா கார்னெலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த கார்னெலியன் மட்டும் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. அப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அப்ப நாங்க சிவப்பு நிற மணிக்கற்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம், கார்னெலியன் எங்களுக்கு ஞாபகம் வேணாம் அப்படின்லாம் விட்டுறாதீங்க. இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் கார்னெலியன் இப்படியே கொடுத்துட்றாங்க, கார்னெலியன் அப்படின்னுட்டு. சோ அதனால ரெண்டையுமே பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நகரம் திட்டமிடல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த நகர திட்டமிடலை நிர்வகிக்கிறதுக்கும் வணிகம் நடந்திருக்கு. அப்ப வணிகத்தை மேம்படுத்துறதுக்கு நகரத்துல அமைதி நிலவாட்டணும். ஏன்னா பணப்புழக்கம் இருந்திருக்கும். கண்டிப்பா ஒரு செல்வ புழக்கம் அவங்களோட இதுல என்னவா வேணாலும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கும். அப்ப அமைதி நிலைநாட்டணும், வடிகால் அமைப்பை பராமரிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அதிகார மையம் கண்டிப்பா இருந்திருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் நம்புறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு அதிகார மையம் இருந்ததுக்கான சான்றுகள் நம்மளுக்கு இன்னைக்குமே கிடைக்கல. ஓகேங்களா? அடுத்து தொழில்கள் என்னென்ன தொழில்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். என்ன பண்ணாங்க? வேளாண்மை பண்ணாங்கன்னு தெரியும். அடுத்து அணிகலன்கள் பண்றாங்க அப்படின்னா கைவினை பொருட்கள் செஞ்சிருப்பாங்க, பானைகள் படைச்சிருக்காங்க. அதே மாதிரி வர்த்தகர்களா வணிகர்களாவும் இருந்திருக்காங்க. ஏன்னா வணிகம் வர்த்தகம் நடைபெற்று இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கால்நடைய வளர்த்திருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது சக்கரத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே அப்போ இதெல்லாம் தான் அவங்களோட தொழில்கள். என்னென்ன தொழில்கள்? வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்யறது, வர்த்தகர்கள் வணிகர்களா இருந்தது. அடுத்தது அணிகலன்கள் செய்யறது, பானை வனைத்தல், சக்கரம் செய்தல், இது எல்லாமே அவங்களோட தொழில்களா இருந்திருக்கு. அடுத்து இந்த மண்பாண்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஏன்னா மண்பாண்டத்தோட கலரை வச்சு கேட்பாங்க. மண்பாண்டங்கள் எதை கொண்டு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா சக்கரங்களை கொண்டு. இப்ப எப்படி மண்பாண்டங்கள் உருவாக்குறோமோ அதே மாதிரி அப்பயும் மண்பாண்டங்கள் செஞ்சு அதை தீயில சுட்டு இருக்காங்க. தீயில சுட்டு உறுதியாக்கி இருக்காங்க. அப்ப மண்பாண்டங்கள் என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா சிவப்பு வண்ணத்துல இருக்கும். அதுல கருப்பு வண்ணத்துல அழகிய வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க. இங்க ஒரு பாண்டம் காட்டுறாங்க பாருங்க. இது ஒரு சிவப்பு வண்ணத்துல இருக்கக்கூடிய மண்பாண்டம். இதுல இந்த பூ டிசைன் எல்லாம் போட்டிருக்காங்களா? அப்ப இதுல என்னென்ன டிசைன் எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகளோட உருவங்கள் இருக்கும், வடிவியல் வடிவமைப்புகள் இருக்கும். அதாவது ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளக்கூடிய வட்டங்கள், இந்த மாதிரியான வட்டங்கள்லாம் இருக்கும். இல்ல அப்படின்னா கோணல் மாணலான கோடுகள், இந்த மாதிரியான வடிவியல் வடிவமைப்புகள்லாம் இந்த மண்பானையில இருந்துச்சு. சோ என்னென்ன கலர்? சிவப்பு கலர்ல இருக்கும். அது மேல கருப்பு கலர்ல வேலைப்பாடுகள் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி இதுல பல்வேறு உருவங்கள் இருந்துச்சு. விலங்குகள் பத்தி அண்ட் வடிவியல் அமைப்புகள் பத்தி எல்லாமே இருந்துச்சு. இதே மாதிரி மீன் பொறிச்சிருந்தாங்க. இதுல அரச மர இலையோட வடிவம் இருந்திருக்கும். இது எல்லாமே நீங்க எக்ஸ்ட்ராவா எதுல பாப்பீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாப்பீங்க. அடுத்து இவங்களுக்குன்னு ஒரு சமய நம்பிக்கை இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இயற்கையை வழிபட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இயற்கையை வழிபட்டாங்க. அடுத்தது தாய் தெய்வ வழிபாடு இவங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை எப்படி உறுதி செய்யறாங்க அப்படின்னா இந்த பொம்மை, இந்த மாதிரியான தாய் தெய்வ பொம்மை, அதாவது பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய பெண்கள் வழிபடுற மாதிரியான பொம்மைகளை பயன்படுத்தி இருந்தாங்க. அதை வச்சுதான் இவங்களுக்கு ஒரு தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி பசுபதி வழிபாடு, அடுத்தது சூரிய வழிபாடு, நீர் வழிபாடு, இது எல்லாமே அரச மரம், மர வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம ரிவிஷன்ல பாத்துக்கலாம். அடுத்தது இவங்களோட கலைத்திறன்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கைவினை பொருட்கள் செய்வாங்க அப்படின்ட்டு பல்வேறு பொம்மைகள் செஞ்சிருக்காங்க. பொம்மை வண்டிகள், தலையையும் காலையும் அசைக்கக்கூடிய பசும் பொம்மைகள். பாருங்க அப்பவே தலைய காலெல்லாம் அசைச்சு போற பசும் பொம்மைகள் செஞ்சிருக்காங்க. பசு பொம்மைகள் செஞ்சிருக்காங்க. அடுத்து களிமண் பந்துகள் பண்ணிருக்காங்க. பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு பண்ணிருக்காங்க. சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை பொறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடமாடும் ஆண் பொம்மை, இதெல்லாமே பண்ணிருக்காங்க. அப்பவே இது எல்லாமே பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து இவங்க கைவினை பொருட்கள் பொம்மை செய்யறதுல இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த பொம்மைகள் இருந்துச்சுனாவே அது விளையாட தானே பயன்படுத்தும். அப்ப இது ஒரு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கடைசி பாயிண்ட்க்கு வந்துட்டோம். ஹரப்பாக்கு என்ன ஆச்சு? அப்ப ஹரப்பா அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா 1900 ஆண்டுல ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்குது. இவங்க கேட்பாங்க எந்த ஆண்டு ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது அப்படின்ட்டு. கிமு மறந்துடாதீங்க. கிமு 1900ல
ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்குது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனா ஒரு சில கணிப்புகள்ல சொல்றாங்க. இது ஆற்றங்கரையில இருந்த ஒரு நகர நாகரிகம். அதனால ஆற்றுல அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம். இல்ல சுற்றுச்சூழல் மாற்றத்தினால, காலநிலை மாற்றத்தினால, இயற்கை சீற்றங்களால அழிஞ்சிருக்கலாம். இல்ல யாராவது படையெடுத்து வந்து அழிச்சிருக்கலாம். காடு அழிச்சதுனால வந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு தொற்று நோய் தாக்குதல்னால இந்த நகரம் அழியப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு அவ்வளவுதான். இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்திய கருத்துக்கள் எல்லாமே அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. யார் வந்து முதல்ல எழுத்து வடிவம் கொடுத்தாங்க அப்படின்னுட்டு சுமேரியர்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மொஹஞ்சதாரோவுல தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய அந்த இடம் உலக பாரம்பரிய தலமான யுனெஸ்கோ அமைப்பால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பாவா மொஹஞ்சதாரோன்னு கேட்பாங்க. சோ மொஹஞ்சதாரோ தான் வந்து என்ன ஆயிருக்கு, யுனெஸ்கோவால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட பொதுவான உண்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக பழமையான நாகரிகங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது 4 நாகரிகங்கள் பார்த்தோம். என்னென்ன நாகரிகங்கள்? மெசபடோமிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகங்களையுமே பெரிய பரப்பளவு, எவ்வளவு பெரிய பரப்பளவுனா 1.3ன்னு சொல்லுவாங்க, ஆர் 1.5ன்னு ஒரு சில புக்ல கொடுத்திருக்காங்க. மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட நாகரிகம் அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம். அதே மாதிரி உலகத்திலேயே திட்டமிடப்பட்ட நகரங்கள் அமைந்தது எங்க அப்படின்னு பார்த்தாலும், நகர நாகரிகம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். மேம்பட்ட சுகாதாரம் வடிகால் அமைப்பு இங்க இருந்திருக்கு. சுத்தம் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது. அப்போ நம்ம சொல்றோம் இந்த நாகரிகம் கிமு 3500ல இருந்து, இது சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3300ல இருக்கக்கூடும். இதெல்லாம் சொல்லல. இதெல்லாம் எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பை வச்சுதான் சொல்றோம். சோ அப்ப கார்பன் 14 இதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஐசோடோப் என்னன்னு கேட்கலாம். கார்பன் 14ங்கிற இந்த ஐசோடோப்பை பயன்படுத்திதான் இதை கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து லாஸ்டா இம்பார்ட்டண்டா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்ததை பத்திதான் பார்க்க போறோம். அதாவது நாகரிகத்தோட தொடக்கமா இருந்திருக்கு. அதே மாதிரி வளர ஆற்றங்கரைகள் முக்கிய, நாகரிகம் வளர்றதுக்கு எது ஆற்றங்கரைகள் தான் முக்கிய பங்காற்றிருக்கு. இந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது என்ன நாகரிகம்? நகர நாகரிகம். நகர அமைப்பு இருந்திருக்கு. அடுத்து திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருந்திருக்கு. சரியான கோணங்கள்ல ஒன்றை ஒன்றி வெட்டி கொள்ளக்கூடிய அகலமான சாலைகள் இருந்திருக்கு. மூடப்பட்ட வடிகால் அமைப்புகள் இருந்திருக்கு. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறன் இருந்திருக்கு. நிறைய பொருட்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்க. அதே மாதிரி மொஹஞ்சதாரோல காணப்பட்ட பெருங்குளம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்குளம் அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோ. அடுத்தது தானிய களஞ்சியம்னு கேட்டாங்கன்னா எங்க? ஹரியானால ராகி கற்கையில இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நகரத்தோட பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்குல பலுச்சிஸ்தானோட மக்ரான் கடற்கரை வரையிலும், கிழக்குல காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரையிலும், வடக்குல ஆப்கானிஸ்தான், தெற்குல மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருக்கு. இதேதான் இங்க கொடுத்திருப்பான். பட் வடகிழக்குல வந்து ஆப்கானிஸ்தான் அப்படிங்கறத ஷார்டுகைன்னு கொடுத்திருப்பான். மகாராஷ்டிரால தைமதாபாத்னு கொடுத்திருப்பாங்க. கிழக்குல ஆலம்கிர்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அது வரைக்கும் இதா இருக்குன்னு சொல்லுவாங்க. மேற்குல பலுச்சிஸ்தான் மக்ரான் கடற்கரை, பலுச்சிஸ்தான்ங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கிறது, அண்ட் மக்ரான் கடற்கரை ஈரான் இந்த சைட்ல எல்லாம் இருக்கிறதா வந்து மேற்குல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கடைசியா நம்ம இதுல இந்த கொடுத்திருக்கிறது இந்த பீரியட் நடந்தப்போ உலகத்துல வேற எங்கெல்லாம் என்னென்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இந்த படத்தை பாருங்க. இது என்னது? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க படம் கிசா பிரமிடா. இந்த கிசா பிரமிடு எந்த வருஷம் கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 2500. யார் அப்படின்னா குஃபு மன்னனால சுண்ணாம்பு கல்லால கட்டப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. கிசா பிரமிடு சுண்ணாம்பு கல்லால குஃபு மன்னனால உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிசா பிரமிடு. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா உர் ஜிஹ்ராட் அப்படிங்கிறது மெசபடோமியா, அதாவது சுமேரியர்கள் காலம். மெசபடோமியாங்கிறது சுமேரியர்கள் இருந்த காலத்துல உர் நம்மு அப்படிங்கிற அரசனால சின் அப்படிங்கிறது சந்திர கடவுள், சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டதுதான் வந்து இந்த உர் ஜிகுராட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது எங்க? மெசபடோமியால சுமேரியர்கள் காலத்துல உர் நம்மு அப்படிங்கிற அரசனால சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. அடுத்து மூணாவதா கொடுத்திருக்கிறது அபு சிம்பல் அப்படிங்கிறது வந்து எகிப்து அரசன் 2ஆம் ராமெசஸ் அப்படிங்கிறவரால கட்டப்பட்ட இரட்டை கோவில் தான் இது என்ன கோவில்? இரட்டை கோவில் அபு சிம்பல்னு சொல்லுவாங்க. இது என்னது? யாரால கட்டப்பட்டது? எகிப்து அரசன் 2ஆம் ராமசஸால
கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த மூணையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா என்னென்ன நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி தோன்றிய தொன்மையான நாகரிகங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 4 நாகரிகங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம், ஏன் நாகரிகங்கள் எல்லாம் நதிக்கரையில தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்தோம். அதுக்கடுத்து புதையுண்ட நகரம் எதை சொல்லுவாங்க, ஹரப்பா நாகரிகம். அப்ப ஹரப்பா நாகரிகத்தை யார் தன்னோட நூல்ல முதல்ல வருவிச்சாரு, சார்லஸ் மேசன். அடுத்து ஹரப்பா நாகரிகம் 1856 எப்படி அழிக்கப்பட்டது, ஹரப்பா நாகரிகத்தை அழிச்சதுல ஹரப்பா நாகரிகத்துக்கான சான்றுகள் எப்படி அழியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அழிச்சிருப்பாங்க. அப்ப 1921 ஹரப்பா கண்டுபிடிக்கிறாங்க. 1922 ஆர்.டி. பானர்ஜி மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த இதை மறந்துட்டோம் பாருங்க, சிவிஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு லத்தீன் சொல். இதோட பொருள் என்னன்னா நகரம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், அண்ட் இந்திய தொல்லியல் துறை எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, யாரோட உதவியால ஆரம்பிக்கப்பட்டது, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் உதவியோட. அப்ப புதுதில்லியில இதோட தலைமையகம் இருக்கு. அடுத்து என்ன பார்த்தோம், ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம். இந்த 2 நாகரிகம்ல எது பழமையான நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம். அடுத்து இதோட காலம் வெண்கல காலம்னு பார்த்தோம். பரப்பளவு, நகரங்கள், கிராமங்கள் இது எல்லாமே பார்த்தோம். மேப் பார்த்தோம். அதுக்கடுத்து கடைசியா நகர நாகரிகம்னா ஏன் அப்படி சொல்றாங்க, ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை என்ன, திட்டமிட்ட நகர அமைப்பு, மேல் நகர அமைப்புனா என்ன, கீழ் நகர அமைப்புனா என்ன. மெஹர்கர் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி. சோ இத பத்தி பார்த்தோம். அப்போ இவங்களோட நகர நாகரிகத்துல என்னென்ன பார்த்தோம்னா, தெருக்கள், வீடுகள் எப்படி அமைஞ்சிருந்துச்சு, சாலைகள் எப்படி அமைஞ்சிருந்துச்சு, கழிவுநீர் அமைப்புகள் எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருங்குளம் பத்தி பார்த்தோம், மொஹஞ்சதாரோல இருந்தது. அடுத்து தானிய களஞ்சியம் ஹரப்பால இருந்தது. ராகி கற்கியில இருக்கக்கூடியது. மாபெரும் கட்டிடங்கள் மொஹஞ்சதாரோல இருக்கக்கூடியது. அடுத்து எங்களோட வணிகத்தை பத்தி பார்த்தோம். வணிகங்கள்ல எடை கற்கள், நீளத்தை அளக்கக்கூடிய அளவுகள், ஆரக்கால் இல்லாத சக்கரங்கள் அண்ட் மெசபடோமியா பாரசீக வளைகுடால கண்டுபிடிக்கப்பட்ட அதே முத்திரைகள் சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தது. கப்பல் கட்டக்கூடிய தளங்கள் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், தொழில்நுட்பம். அதுதான் இந்த அளவுகளோட வெயிட் என்னவா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம். அடுத்தது இந்த மத உரு சிலை பார்த்தோம். மத உரு சிலைக்கு அப்புறம் இந்த மாது சிலை, நடன மாது சிலை பார்த்தோம். இதை யார் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் கேவிடினா என்ன, கொற்கை வஞ்சி தொண்டி. இது பாகிஸ்தான்ல இருக்கு. ஆப்கானிஸ்தான்லயும் இன்றைய தமிழ் பெயர்களை கொண்ட ஊர்கள் இன்றளவுமே இருந்துட்டு இருக்கு. அடுத்தது அவங்களுடைய உடை, அணிகலன்கள் பத்தி பார்த்தோம். கடைசியா அவங்களோட தொழில்கள், மண்பாண்டங்கள், என்ன கடவுள்களை வழிபட்டாங்க, அதுக்கு அடுத்தது ஹரப்பா எப்படி அழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கானதான் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம 9th ஸ்டாண்டர்டோட சிலபஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் தான் அடுத்த வீடியோல பார்க்க போறோம். அதுல இதை விட கொஞ்சம் 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுத்திருப்பாங்க. அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே மைண்ட்ல இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆர்டர் மட்டும் பாருங்க. சோ நகர நாகரிகம்னு சொல்றாங்க, என்னென்னலாம் இருந்துச்சு, வீடு, தெருவு, கழிவுநீர் அமைப்பு, பெருங்குளம், அடுத்த கட்டிடம் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்ட்டு. வர்த்தகம், அப்ப கப்பல் கட்டக்கூடிய தளம் இருந்துச்சு. அடுத்து உடை, அணிகலன்கள், சமய வழிபாடு எப்படி இருந்துச்சு. அவ்வளவுதான் வந்து ஹரப்பா நாகரிகமே. அப்ப எப்படி அழிஞ்சிச்சு, இத பத்திதான். இதேதான் நீங்க அடுத்த 4 லெசன் 3 லெசன்லயுமே நீங்க வந்து ரிப்பீட் பண்ண போறது. 1 or 2 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா. அண்ட் மொஹஞ்சதாரோ தான் வந்து என்னது, யுனெஸ்கோவால பாரம்பரிய தலமா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முதல் எழுத்து வடிவம் யாரால கொடுக்கப்பட்டது, சுமேரியர்களால கொடுக்கப்பட்டது. கார்பன் 14ங்கிற ஐசோடோப் தான் இந்த காலங்களை கணக்கிட பயன்படுத்தப்படுது. இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணிட்டு அடுத்த வீடியோல உங்களோட ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு டாபிக் போடணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு சொல்லலாம். ஆல்ரெடி கணிதம் வந்து போயிட்டு இருக்கு, ஒரு சீரியஸ் மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி என்னென்னலாம் கொடுத்துருக்கோமோ, ப்ரீவியஸ் இயர்ல என்னென்னலாம் கேட்டிருக்கோமோ அதை பொறுத்து அந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, கான்செப்ட் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு சீரியஸா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல. சோ நீங்க பார்க்கல அப்படின்னா கணித சீரியஸ்ல போய் பாத்துருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. பை பாய்.